அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, கரையேற்றும் பிரான் எனும் பாடலேஸ்வரர் கோவில். வாங்க இன்னைக்கு இந்த கோவில் வரலாற்றை பார்க்கலாம். கடலூர் திருப்பாதிரி புலியூர் பாடலேஸ்வரர் கோவிலில் உள்ள இறைவனின் பெயர்தான் பாடலேஸ்வரர். இவர் கன்னிவனநாதர், தோன்றா துணையுடைய நாதர், கடைஞாளுடைய பெருமான், சிவகொழுந்தீசன், உத்தரசேனன், பாடலநாதர், கரையேற்றும்பிரான் போன்ற பல்வேறு பெயர்களாலும் அம்பாளை பெரிய நாயகி, லோகாம்பிகை, அருந்தவ நாயகி, பிரகன்ன நாயகி என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார்கள். 12 வகையான பூக்களை பூக்கும் பாதிரி மரம் தலவிருட்சமாக உள்ளது. இந்த மரம் செப்பு தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பழமை வாய்ந்த மரமாக உள்ளது. இந்த தலத்தில் சிவகரை, பிரம்ம தீர்த்தம், சிவகர தீர்த்தம், பாலோடை, கெடில நதி மற்றும் தென்பெண்ணையாறு ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்திற்கு பக்கத்தில் சிவகர தீர்த்தம் உள்ளது. முன் மண்டபமும் அதையடுத்து 7 நிலை ராஜகோபுரமும் அமைந்துள்ளது. கோபுரத்தில் ஏராளமான சுதை சிற்பங்கள் உள்ளன. வாசலை கடந்து உள்ளே சென்றால் உயரத்தில் பலிபீடம், செப்பு கவசமிட்ட கொடிமரம் மற்றும் நந்தியும் உள்ளன. இங்கிருந்து இறைவனை தரிசிக்கலாம். வெளிப்பிரகார வலம் முடித்து துவார விநாயகர், துவார சுப்பிரமணியர் ஆகியோரை வணங்கி 2வது வாசலை கடந்து இடது புறமாக திரும்பினால் உள் சுற்றில் சந்திரனும் திருநாவுக்கரசருடைய உற்சவ மூர்த்தியும் மூலமூர்த்தமும் தனித்தனி சன்னதிகளாக உள்ளன. திருநாவுக்கரசரை உட்கார்ந்த நிலையில் இந்த கோவிலில் மட்டுமே காண முடியும். உட்பிரகாரம் சுற்றி வரும்போது 63 நாயன்மார்கள் சன்னதியை பார்த்து தரிசிக்கலாம். தல விநாயகரான கன்னி விநாயகரும் இங்கே அருள் பாலிக்கிறார். அம்பிகை இறைவனை வழிபட்ட போது உதவி செய்தமையால் கையில் பாதிரி மலருடன் காட்சி தருகிறார். உள் சூற்றில் உற்சவ திருமேனிகளில் சன்னதி, வியாகிரபாதர், அகத்தியர் முதலியோர் பூஜித்த லிங்கங்கள், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி, வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகர் சன்னதிகளும் உள்ளன. துவாரபாலகரை தொழுது உள்ளே சென்றால் பாடலேஸ்வரரை தரிசிக்கலாம். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். திருநாவுக்கரசர் வழிபட்ட பாடலேஸ்வரர் கோவில் சைவ பெரியவர்களில் 4வரில் ஒருவரான அப்பர் என அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் பன்ருட்டி அருகே திருவாமூரில் பிறந்தவர். சமண சமயத்தை சேர்ந்த அவர் சைவ சமயத்துக்கு மாறியதால் அவரை கொல்ல சமணர்களும் சமண சமயத்தை சேர்ந்த மன்னன் மகேந்திரவர்ம பல்லவனும் திட்டமிட்டனர். சமணர்கள் செய்த பல்வேறு சூழ்ச்சிகளில் இருந்து உயிர் தப்பிய திருநாவுக்கரசரை மகேந்திரவர்ம பல்லவன் பிடித்து துன்புறுத்தினார். இதற்கெல்லாம் சற்றும் கலங்காத அப்பர் பெருமான் சிவபெருமானை வணங்கி அந்த துன்பங்களில் இருந்து மீண்டார். இருப்பினும் பல்வேறு துன்பங்களில் இருந்து மீண்ட அவரை கொல்லாமல் விடக்கூடாது என்று முடிவு செய்த சமண சமயத்தவர்கள் அவரை ஒரு கருங்கல்லில் கட்டி கடலில் வீசி எறிந்தனர். ஆனால் அவரோ இறைவனை நினைத்து நெஞ்சுருகி சொற்றுணை வேதியன் சோதி வானவன் என்று தொடங்கும் பதிகத்தை பாடினார். அப்போது அந்த கல் தெப்பமாக மாறி கடலில் மிதந்தது. பின்னர் அவர் கெடிலம் நதி வழியாக கரையேறி திருப்பாதிரி புலியூரில் எழுந்தருளி இருக்கும் பெரிய நாயகி சமேத பாடலேஸ்வரரை தரிசித்தார் என்று வரலாறு கூறுகிறது. பாதிரி மரம். இறைவனை வழிபட்ட அடியார்கள் பலருமே தாங்கள் அடைந்த பரவசத்தையும் அனுபவத்தையும் பாடல்களாக பாடினர். அப்படி பாடிய அடியார்களில் சமய குறவர்களாக போற்றப்படும் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகியோரால் பாடப்பெற்ற திருத்தலமே கடலூர் திருப்பாதிரி புலியூர் பெரிய நாயகி சமேத பாடலேஸ்வரர் திருக்கோவில். பாதிரி மர வனமாக இருந்த பகுதியில் பூத்து குலுங்கிய பல வகை பூக்களை இறை வழிபாட்டிற்காக பறிக்க விரும்பினார் வியாகிரபாதர். மரங்களில் ஏறி பூக்களை பறிப்பதற்காக இறைவனிடம் வேண்டி புலிக்கால்களை பெற்றார். இதனால் இவர் புலிக்கால் முனிவர் என்றும் அழைக்கப்பட்டார். ஊரின் பெயரும் புலியூர் ஆனது. சிதம்பரத்திற்கு ஏற்கனவே பெரும்பற்ற புலியூர் என்ற பெயர் இருந்ததால் பாதிரி மரங்கள் நிறைந்த இந்த ஊர் திருப்பாதிரி புலியூர் என்றானது. பாடலேஸ்வரரை விரதமிருந்து மனமுருகி வேண்டினால் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்குவதோடு மன நிம்மதியும் கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கடலூர் திருப்பாதிரி புலியூர் பாடலேஸ்வரர் கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் முடிவடைந்து முதலில் கடந்த 2005ஆம் ஆண்டு வைகாசி மாத
பெருவிழாவையொட்டி தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடந்தது. இந்த தேர் 6 மாதங்களில் செய்து முடிக்கப்பட்டது. இந்த தேரின் அமைப்புகள் குறித்த விவரத்தை இப்போது பார்க்கலாம். தேர் சக்கரத்தின் மேல் தாமரை வடிவத்தில் பூலோகம் பஞ்சபூதமாக காக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. சூரியன் சந்திரன் 2 தேர் சக்கரங்களாக உள்ளது. மண்ணுலகம் பரந்த காட்சியை விளக்குகிறது. ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்களை குறிக்கும் வகையில் அதில் உள்ள இலுப்பை, காட்டுவாகை, தேக்கு, வேங்கை மரங்கள் உணர்த்துகிறது. 30 முக்கோடி தேவர்களும் தேரில் ஒரு நாள் வலம் வரும் காட்சியை குறிக்கிறது. இறைவன் இருப்பிடம் ஆகாய லோகமாகவும் கும்ப கலசங்கள் ஈர்ப்பு சக்தியாகவும் உள்ளது. கும்ப கலசம் தாமிரத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த கோவில் எங்கே இருக்கிறது போன்ற மற்ற பல தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.